வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் vlog. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்லோடிங்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பொம்மசந்திரா, நாம் ஓடுற ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பொம்மசந்திராவில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 12 மணி சம்திங் நான் வந்தேன். அடுத்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோடு நான் வந்து ஓகே பண்ணிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் தான். சென்னைக்கு தான் வந்து போனோம். ஆக்சுவலாக நான் ஏற்றுனது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சனிக்கிழமை ஈவினிங் தான் நான் வந்து லோடு வந்து ஏற்றினேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் வந்து கொடுத்தா போதும். நாம் இங்கேருந்து போகிற டைமிங் வந்து கம்மி தான். அதனால் இந்த லோடு எடுத்து நம்ம வந்து போகிற வழி வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த லோடு எடுத்தேன். ஸோ லோடிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் தாண்டி லெஃப்டில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தான் வந்து நம்ம ஏற்ற போகிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான லோடிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதம் லாஸ்ட்டில், அதாவது 20, 25, இந்த 30 இந்த டேட்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 நாள் பார்த்திங்கன்னா வண்டி எங்கேயுமே இருக்காது. எல்லா வண்டிங்களும் லோடிங் வந்து போக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்றுனதும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி தான் நான் வந்து லோடிங்கே வந்து இந்த லோடு ஏற்றும் போது 29. நான் வந்து லேட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப முடியல, அதனால தான் இப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லோடு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய மெட்டீரியல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் சும்மா ஒரு கட்டில், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டாடா ஏசி மெட்டீரியல் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் வந்து மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்க. இது ஏற்றக்கூடிய இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது அவரும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறார். அவரோட மெட்டீரியல் தான் வந்து ஏற்ற போகிறோம். ஃபைனலாக நாமளும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு கிட்ட வந்தாச்சு. வந்து இவங்க லோடிங் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடுக்குனாங்க. நாம் மேலே ஏறி ப்ராப்பராக எல்லா மெட்டீரியலையுமே அடுக்கி, ஏன்னா நாம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க வந்து லோட்மேன் வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு போட்டு போயிடுவாங்க. கசகசன்னு போட்டு போயிட்டாங்கன்னா நம்ம போகும்போது அது மேலே கீழே எகிரும், அதுனா ஒரு டேமேஜ் ஆகும். அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கக்கூடாது. நாம் வந்து மேலே ஏறி ப்ராப்பராக நின்று அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடுக்கி தார்பை போட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் நானே மேலே ஏறி நின்று எல்லாத்தையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆகணும். என்னடா நம்ம லோடிங்க்கு வந்தாச்சு, அவங்க லோடு ஏற்றக்கூடாது, லோடு எடுத்து வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா ஒரு லைட் வெயிட்டான மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் பொறுத்தவரையிலும் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தேய்மானம் ரொம்பவும் கம்மி. ஒரு சில நல்ல இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இறக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு கலெக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்தில் இருக்குது. ஹைட்டு வரும், டோர் ஓப்பன் வரும். இது வந்து கம்பல்சரி. ஒரு சில நிறைய மெட்டீரியலாக இருந்தால் ஹைட்டு டோர் ஓப்பனில் கம்பல்சரி வந்துடும். நீங்கள் அது எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் ஹைட்டு டோர் ஓப்பன் வரும். நாமளும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா லோடெலாம் ஏற்றிட்டு அவர் உடனே அப்போவே அட்வான்ஸ் எல்லாமே போட்டார். 500 ரூபா மட்டும் ரிசீவ்டு, அதாவது ரிசீவ்னா அங்கே போயிட்டு இறக்கிட்ட அப்புறம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தார். நாமளும் வந்து டீசல்லாம் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து அத்திப்பள்ளிக்கிட்ட இருந்தே கொஞ்சம் டிராஃபிக், ஆப்போசிட் ரோடு. நம்ம போகிறது பார்த்திங்கன்னா முன்னாடி தான் வந்து நம்மள்கிட்ட வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேலுமலைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. இங்கேருந்து ஒசூர் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்தில் அந்த ஏரியாவில் இருந்து தான் டிராஃபிக் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அது. மேப்லேயே நமக்கு வந்து இப்போ போகும்போது நீங்கள் போட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி காட்டும். எவ்வளோ டைமிங் ஆகும் அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஃபைனலாக நாமளும் அந்த டிராஃபிக்லாம் முடிச்சுட்டு காடெல்லாம் இறங்கி கிருஷ்ணகிரி பக்கம் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் போகிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி சம்திங் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் தான் அந்த இடத்துல வந்து லோடிங் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது 6 மணிக்கு வர சொல்லியிருந்தார் அவர். ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வந்துடுங்க, அங்கே ஆள் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு துணியெல்லாம் வந்து துவைச்சி எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ரன்னிங்கில் இருந்தது, அப்படியே இருந்தது, துணிங்கள்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாமே வீட்டுக்கு போயிட்டு துவைச்சி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து போகிறோம். ஸோ நான் அதுக்கு பிளான் பண்ணி தான் ஒரு 5, 5:30 சம்திங் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிட்ட போயிட்டு பசங்களுக்கு எல்லாருமே வாங்கிட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம அத்திப்பள்ளி டோலில் வாங்கலை. நான் கிருஷ்ணகிரி வந்து இங்கே பேக்கரியில் தான் வாங்கிட்டு போனேன். ஸோ அது நிறைய வாங்கிட்டு போயிட்டு அப்படியே இருக்குது. சரி எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதையும் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து லோடிங்கு அன்லோடிங்கில் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டு பக்கம் நம்ம போயிட்டு வர்றது நம்மளுக்கும் கொஞ்சம், அதாவது ரிலேஷன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். குழந்தைங்கள பார்த்துட்டு செஞ்சுட்டு வர
இருக்கும். அதாவது வண்டியிலேயும் இருந்துற மேல் லைன் போயிட்டிங்கன்னா வண்டியிலே இருக்க முடியும். வண்டியில் இருந்தும் நம்ம வந்து ஃபேமிலி இப்படி போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறீங்க. லைன் அங்கே ஓட்டுறாங்க, இங்கே ஓட்டுறேன், இங்கே ஓட்டுறதுக்கு வரட்டுங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், என்னை நம்பியோ உங்களை நம்பியோ என்னை நம்பியோ மற்ற யூடியூபர்ஸை நம்பியோ மற்றவங்கள நம்பியோ வண்டி எடுத்துகிட்டு வராதிங்க. உங்களை நம்பி மட்டும் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து குவார்ட்டர் டேக்ஸு எப்படி நீங்கள் இப்போ போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி. நம்மளுது 15 வருஷத்துக்கு வந்து லைஃப் டேக்ஸ் தான். நம்ம அது எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு குவார்ட்டர் டேக்ஸ் வண்டினா உங்களுக்கு வருஷம் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். 6500 சம்திங் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே நம்ம பெங்களூர்லேருந்து ஒசூர் வந்து ஆம்பூர் வழியாக நீங்கள் வரீங்கன்னா அந்த டோல்கேட் எல்லாமே வந்து சுற்றி போக முடியும். அதை வந்து அவாய்ட் டோல் போட்டிங்கன்னா உங்களுக்கே காட்டும். இந்த ஒரு விஷயத்தில் உங்களால் ஒரு 2 டோலை வந்து கட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து பள்ளிகொண்டா டோல். இந்த 2 டோலையும் வந்து உங்களால் கட் பண்ணி போக முடியும். இந்த 2 டோலையும் நீங்கள் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 230 சம்திங் வந்து சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 டோல் வந்து கட் பண்ணி போகலாம். மீதி இருக்கிற டோல் எல்லாமே எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே எடுக்கும்போது அத்திப்பள்ளி 1, அடுத்து வந்து கிருஷ்ணகிரி, இங்கே வந்தீங்கன்னா வாணியம்பாடி, பள்ளிகொண்டா, அடுத்து வந்து வாலாஜார் டோலுன்னுவாங்க, அது ராணிப்பேட்டை டோலுன்னுவாங்க, வாலாஜார் டோலுன்னுவாங்க. அடுத்து வந்து காஞ்சிபுரம், அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா அங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் டோல். இது எல்லையுமே உங்களுக்கு டோல் வரும். இதில் இந்த 2 டோலை மட்டும் உங்களால் கட் பண்ணி போக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது மார்க்கெட் தெரியாத உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மார்க்கெட்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சிருந்தவங்க எதனா தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோசமான ஒரு மார்க்கெட் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை. இந்த மார்க்கெட் வந்து ரொம்பவும் மோசமான ஒரு மார்க்கெட்டு. அதாவது ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. 6500, 7000, 7500 இதுதான் வாடகை. இஷ்டமாக இருந்தால் போங்க. என்ன மார்க்கெட்டு? அதேமாரி நீங்கள் வாடகை வந்து சேர்த்து கேட்டிங்கன்னு வைங்களேன், அண்ணா என்னென்னா இவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு. தம்பி, உனக்கு வந்து மார்க்கெட் என்னென்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களே திருப்பி கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்தீங்கன்னா வந்து 6000, 7000 போடுவாங்க. 6000, 7000, 7500 அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போனாலும் அங்கே வந்து 7000, 8000, 9000, 10000 வரையெல்லாம் போயிருக்கு. எனக்கு தெரியும், நானும் ஓட்டியிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதும் வந்து 7500, 8500, 9000 வரலையும் நான் போயிருக்கேன். எங்கே என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து டன்னேஜ், இப்போது 2 டன் இருக்குது அப்படின்னும் போது அப்போ வந்து ஒரு வாடகை வரும். இல்லை 1/2 டன், 1 டன்னு லைட் வெயிட் லோடு அந்த மாதிரின்னும் போது ஒரு மாதிரியான வாடகை வரும். ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட் தான். அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இங்கே பெங்களூர்லேருந்து இப்போ ஹைதராபாத் போகிறீங்க, 15 ரூபா, 16 ரூபா, 17 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போகுதுன்னா அங்கேருந்து வர்றது 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இங்கேருந்து ராஜமந்திரி போயிட்டு இங்கேருந்து போனது வந்து 18 ரூபா ராஜமந்திரிக்கு. அங்கேருந்து வந்தது பார்த்திங்கன்னா 13 ரூபா, 14 ரூபாய்க்கு தான் வந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் அதர் ஸ்டேட்லேயும் இருக்குது, நம்ம ஏரியாவிலையும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து கேரளா போகிறீங்கன்னா உங்களுக்கு அதாவது பெங்களூர்லேருந்து கேரளா போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாடகை இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு வாடகை இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் மாறும். அதை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வாடகை போகலாமா வேணாவா அப்படின்ற ஒரு முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும். அந்த டைம் வந்து அவங்க ஆஃபீஸ்கார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட கேட்டு அந்த வாடகை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது, இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக நான் போகிறேன், எனக்கு எனக்கு எந்த வாடகை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் வந்து யூஸே பண்ணக்கூடாது. எப்பயுமே நீங்கள் ஒரு வாடகை பேசுகிறீங்கன்னா அவங்க ஒரு வாடகை சொன்னாலும் அதில் வந்து 1000, 500 சேர்த்து தான் பார்க்கணுமே தவிர என்னென்ன அப்படின்ற நீங்கள் ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணி அந்த வாடகை வந்து உங்கள் தலையில் கட்டி அமைச்சிருவாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி நிற்கிது, ஏதோ ஒரு டெத்து, ஏதோ ஒரு நல்லது கெட்டது வந்து ஒரு டிரைவர் போய் அவனுன்ற கட்டாயத்தில் இருக்கும்போது அந்த டிரைவருக்கு வந்து அவங்க வந்து 5000 கொடுத்தா கூட போயிருக்கு வண்டி. 5000 கொடுத்தாலும் வந்து போயிருக்காங்க. அந்த மாதிரியான தப்பெல்லாம் வந்து புதுசாக வரவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கவங்களும் சரி, யாரும் அந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஓரளவு நல்ல வாடகையை எடுத்து ஓட்ட பாருங்கள். ஒரு 10 வாடகை 15 ட்ரிப்பு மாதத்தில் ஓட்டுறீங்கன்னா கூட ஒரு நல்ல ட்ரிப்பாக எடுத்து ஓட்டிகிட்டு போயிருங்க. அங்கங்கே ஆல்ட் ஆகுதுன்னு சொல்லி புலம்பாதீங்க. அது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது லைன் வண்டியை பொறுத்த வரையிலையும் ஆல்ட்டிங்கிறது யாருக்கும் வந்து நிற்காத வண்டி ஓடாது. எல்லோரும் ஆல்ட்டாகி தான் ஓடுவாங்க. அதனால் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இப்போ புதுசாக வரீங்கன்னும் போது நிறைய பேர் என்னென்ன 3 நாள் ஆல்ட்டாகுது 4 நாள் ஆல்ட்டாகுது அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து எனக்கே வந்து கால் பண்ணி சொல்கிறீங்க. அது மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓரளவு லோடிங் வந்து கிடைக்கிற லோடை தான் ஓட்ட முடியும். அதுக்காக சொல்லி அநியாய வாடகைக்கும் அநியாய டன்னேஜ் போட்டு ஓட்டுறது, 5 டன்னு 6 டன்னு போட்டு ஓட்டுறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களோட வண்டி தான் வந்து டேமேஜ் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். பிடிச்சவங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க லைனில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா சென்னை வந்து வந்தாச்சு. வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு போக கிடையாது, ஆக்சுவலாக பாயிண்ட்டுக்கு வந்து போக கிடையாது. நான் 5 மணிக்கே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்துட்டேன். நான் வந்து அவங்களுக்கு 7 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆஃபீஸில் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணி ஆஃபீஸில் வந்து வண்டி விட்டேன். இது பார்த்திங்கன்னா பூந்தமல்லி ராமஜெயம் டிரான்ஸ்போர்ட். அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து லோடு எடுத்த ஆஃபீஸ் தான் இது. இப்போ அது வந்து 2 ராமஜெயமாக இருக்குது. அதோடைய ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே வந்து தெரியும். அதாவது ஒவ்வொரு சென்னையிலேருந்து போகிறோன்னா சென்னையோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன், பெங்களூர்லேருந்து போகிறோன்னா பெங்களூரோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பேன். அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாமளும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, 2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளோட லொக்கேஷன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் லொக்கேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன். அந்த பின்னாடி நிற்கிற ரெட் கலர் கார் தான் அந்த லோடோடைய ஓனரோடைய காரு. அவர் வந்து கால் பண்ணி வெளியே வாங்க, இந்த மாதிரி வந்துட்டேன், லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் கிளம்ப வந்துட்டார். ஸோ ஃபைனலாக நம்மளோட லோடிங் வந்து எல்லாம் தார்பையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு. அதாவது ஆஃப் பாடி தான், அந்த வண்டியிலே பாதி வண்டி தான் வந்து லோடு. நம்மளுக்கு வந்து பாட் லோடு இது செட்டிங் ஆகலை, இல்லைனா பாட் லோடு எதுனா ஏற்றிட்டு வந்திருப்பேன். அதேமாரி பாட்டிலோடு ஏற்றிட்டு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது மார்னிங் 6 மணிக்கு நீங்கள் லோடிங் வந்து மெயின் லோட் டெலிவரி பண்ணோன்னா பாட்டிலோடு வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் ப்ரீ பிளான்டாகவே வந்து நீங்கள் லோடிங் வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பாட் லோடு கொடுத்துட்டு மெயின் லோடு வந்து இறக்க முடியும். அந்த பாட் லோடு மெயின் லோடு இந்த மாதிரி என்ன 2 விஷயம் இருக்குது. அது வந்து நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் காலையிலே பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லோடிங் வந்து ஆள் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே இறக்கி கொடுக்கறதுக்கு ஆள் வரல, நாம தான் வந்து இறக்கணும். ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க இறக்கி கொடுக்கறதுக்கு. ஸோ வீட்டு சாமானாலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. செகண்ட் ஃப்ளோர் தான், பட் இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் கம்மி தான். 2 சிலிண்டரு, ஒரு கட்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, மீட் ஒரு சின்னது. இதுதான் வந்து இறக்கி எடுத்துகிட்டு போய் வச்சோம். ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா வயசான இவர் தான், ஆனால் டிரான்ஸ்போர்ட்டர் அவர் சொல்லப்போனால் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனு. நாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து சலிச்சோம் கிடையாது. இறக்கி கொடுத்தா எல்லா ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் உண்டு. அதே ஒரு டைரக்ட் டிரான்ஸ்போர்ட்ரு, அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாமளே வந்து இறக்கி கொடுத்தாச்சு.